கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துதலை சொல்வதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 19வது வசனம், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதுச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கை இந்த நாளிலே தியானிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட மரங்களை எந்த இடத்துல விளைய செய்கிறார், முளைக்க செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறதை தான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட நிலம்? பாலை நிலமாகவும் இருக்கிறது, அதே போல பால் நிலமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களிலே மரங்களை செடிகளை வளர்க்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு தான். அவ்வளோ வறட்சியான மழை தண்ணீர் இல்லாத அந்த பகுதியில் விலையேறப்பெற்ற மரங்கள், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு மரங்களும் சாதாரணப்பட்ட மரங்கள் அல்ல, அவ்வளவு விலையேறப்பெற்றதான நல்ல நல்ல மரங்கள் எல்லாம் அங்கே நான் விளைய செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இதை கேட்கிற போது நமக்கு என்ன தெரியும்னா, அவரால் முடியாத காரியங்கள் ஒன்று இல்லை. நாம் மனிதர்கள் எந்தெந்த இடத்துலலாம் இது நடக்காது, இது முடியாது என்று சொல்லி எத்தனையோ விஷயங்களிலே முயற்சி எடுத்து பாதியிலே நாம் நிறுத்தி இருக்கிறோம். பலருடைய பேச்சை கேட்டுட்டு சில விஷயங்கள் இதெல்லாம் ஆகாது என்று சொல்லி ஆரம்பத்திலே ஒதுக்கி தள்ளி விடுகிறோம். இது எல்லாம் நம்முடைய மனித மூளைக்கும் அறிவுக்கும் எட்டப்பட்டதை வைத்து ஒரு முடிவெடுக்கிறோம். ஆனால் இந்த மனிதனுடைய அறிவு, மூளை, ஞானம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும். ஆம், இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே உங்களுடைய மனித அறிவுக்கும் மூளைக்கும் எட்டின தூரத்தில் இதுவெல்லாம் நடக்கவே நடக்காது என்று எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தீர்மானம் செய்து சில விஷயங்களை அப்படி ஒதுக்கி விட்டுட்டு போதுமட சாமி என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அப்படிப்பட்ட பால் நிலத்தில், பாலைவனத்தில் விலையேற பெற்றங்களை முளைக்க வைக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் காத்திருக்கிறீங்கள, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு மட்டும் நீங்கள் முயற்சி எடுங்கள். அந்த காரியத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம். அந்த குறிப்பிட்ட காரியம் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கள, அந்த காரியத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுக்காதீர்கள். தேவ சமூகத்தில், ஆண்டவரே இதை குறித்து உம்முடைய சித்தம் என என்று அவருடைய சித்தத்தை அறிய மட்டும் காத்திருங்கள். அவர் பதில் கொடுத்து விட்டால் கண்ணை மூடிட்டு நீங்கள் தூங்குங்க. நிச்சயமாக அந்த காரியம் கைகூடி வரும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏனென்றால் பாலைவனத்தில் அழகிய விலையேறப்பெற்ற மரங்களை முளைக்க செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட வெற்றியை முளைக்க செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எந்த இடத்திலும் எதையும் செய்ய உம்மாலாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் என்னென்ன விஷயங்களுக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அவ்விசுவாசம் வராமல் விசுவாசம் வரத்தக்கதாக காரியங்கள் கைகூடி வரட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அவங்களுடைய கண்களில் இருக்கிற மனவேதனைகள், கண்ணீர் மாறி, துக்கங்கள் மாறி, சந்தோஷம், சமாதான, ஆறுதல், வெற்றி அடைவார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.